வாழணும், இது தெரியுது, ஆனால் அப்படியெல்லாம் வாழ முடியாது பிரதர், இப்படியெல்லாம் வாழ்ந்தால் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அந்த ஒரு வார்த்தை உங்கள் இருதய கடினத்தை காண்பிக்கிறது. இன்னொரு வார்த்தை எது தெரியுமா காண்பிக்கிறது? ரொம்பலாம் இயேசுக்காக பரிசுத்தமாக வாழ முடியாது பிரதர், கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் அந்த உலகத்தில் வாழலாம். இப்படியெல்லாம் பேசுகிற வார்த்தை நம்முடைய இருதய கடினத்தை காண்பிக்கிறது. அப்படி அல்ல. ஸ்தோத்திரம். அதை மாதிரி உங்களுக்கு ஸ்கேல் வேற யாரும் இல்லை. அந்த அக்கா என்ன அப்படியே ஆராதிக்கிறாங்க, அந்த பிரதர்ன்னு அவ்வளோ உண்மையாவா இருக்காங்க, இந்த குடும்பம் 2000 ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, 25 வருஷமா அப்படி இப்படி தான் வாழ்றாங்க. அவங்க முக்கியத்துவம் கிடையாது. நமக்கு முக்கியத்துவம் எதுனா வசனத்தின்படி வாழ்வது தான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்றேன், ஆண்டவரை கனப்படுத்தி பாருங்க, ஆண்டவருக்கு ஒரு வழியை திறந்து பாருங்க, அவர் உங்களை கனப்படுத்துவார். ஆனா சின்ன சின்ன காரியங்கள்ல கூட ஆண்டவருக்கு இதயத்தை அடைத்து கொண்டால், நான் சொல்லுவேன், 3 வசனங்களை காண்பிப்பேன். வேதத்துல 3 ராஜாக்களுக்கு 3 காரியம். ஒரு ராஜாவுக்கு ஆமீன் ஸ்தோத்திரம் சகாயமே கிடைக்கவில்லை என்று வசனம் எழுதி இருக்கிறது. சொல்லுங்க, சகாயமே கிடைக்கல. கர்த்தரை தான் அவர் தேடினார், ஆபத்துல கிடைக்கல. இன்னொரு ராஜாவுக்கு கொஞ்சம் சகாயம் கிடைத்தது, இன்னொரு ராஜாவுக்கு முழுமையாய் சகாயம் கிடைத்தது. சகாயம்னா உதவி. அல்லேலூயா. உங்களுக்கு சகாயம் முழுமையா வேணுமா, கொஞ்சமா வேணுமா? நான் ஆபத்துல கூடும்போது சகாயமே கிடைக்காத மாதிரி நான் வாழணும்னு விரும்புறீங்களா? சொல்லுங்க, வாயத்தரன்னு சொல்லுங்க. நான் ஆபத்துன்னு கூப்பிட்டா ஆண்டவர் எனக்கு என்ன செய்வாரு? முழுமையா சகாயம் கிடைக்கிற மாதிரி. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆபத்துல கூப்பிடும் போது சில நேரங்கள்ல கைவிட வேண்டிய சூழ்நிலை என்ன செய்யலாம், ஏற்படலாம். சீக்கிரமா கர்த்தர் அதை செய்ய மாட்டாரு. என்னைக்கு உங்களை குறிச்சு ஒரு ஸ்கேல் வச்சிருப்பாரு. அங்கே சொல்லுகிறார், எமோரியரின் அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லைன்னு ஒரு வசனம் இருக்கு. அப்ப எமோரியருக்கு அக்கிரமம் ஃபுல்லாகிறதுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறார், ஒரு ஸ்கேல் ஒன்று வச்சிருக்கிறார். அந்த ஸ்கேல் அப்படியே உயர்ந்து வரும்போது அதுக்கப்புறம் ஆண்டவர் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போய்விடலாம். என்னைக்கு என் ஸ்கேல் ஃபுல்லாகுதுங்கிறது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்ப நான் என்ன செய்யணும்? இன்னைக்கே அர்ப்பணிக்கணும், இன்னைக்கே தேவனுடைய சமூகத்தில் என்ன விட்டு கொடுக்கணும். இன்னைக்கே நான் சொல்லணும், ஆண்டவரே இது வரைக்கும் நான் உலகத்துக்கு வாழ்ந்தது போதும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? போதுமா போதாதா பிரதர்? இன்னும் இந்த 2025 இந்த 6 மாசம் கூட எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க, இயேசுக்காக வாழ்ந்துட்டு வரோன்றீங்களா? இது வரைக்கும் உலகத்துக்கு வாழ்ந்தாச்சு இல்ல? சொந்தங்கள் யாருன்னு பார்த்தாச்சா, பார்க்கலையா? இன்னுமா நீங்க பார்க்கல? பார்த்துட்டீங்க, ரொம்பவே பார்த்துட்டோன்றீங்கல்ல. சொந்தங்கள் யாருன்னு பார்த்துட்டோம், உங்களுடைய நண்பர்கள் யாருன்னு பார்த்துட்டோம். பிரதர் சிஸ்டர், பணம் உங்களை காப்பாத்துச்சா? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, பணம் உங்களை காப்பாத்துச்சா? 1 2 எத்தனை சாட்சியை சொல்லணும்? பணமே இல்லாத ஆட்களை கர்த்தர் காப்பாற்றுவதை என் கண்கூடாக நான் பார்த்திருக்கிறேன். லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா வச்சுட்டு எல்லா வாசலையும் தேவன் அடைப்பதை நான் பார்த்திருக்கிறேன். நான் சொல்றேன், நமக்கு பணத்தை வச்சு நமக்கு அளவு இல்லை, பேக்ரவுண்டை வச்சு அளவு நமக்கு அது அளவுகோல் அல்ல. நமக்கு ஒரே ஒரு காரியம், யோபுவின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் சொக்க வெள்ளியுமா இருப்பார். ஆராதிக்கிற ஆண்டவர் பசும் பொன்னா, ஆராதிக்கிற தெய்வம் சொக்க வெள்ளியா. வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்றேன், இன்னைக்கு நீ வாலிபத்தை அர்ப்பணிச்சா கர்த்தர் நீ சிந்திக்காத விதத்தில் உன்னை உயர்த்துறதை நீ பார்ப்ப. ஆனா வாலிபத்தை இன்னைக்கு நீங்க வேஸ்ட் பண்ணினீங்கன்னா ஒரு காலத்துல எல்லாத்துலயுமே வேஸ்டா இருக்கிறது தான் நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் சொல்றாரு, சத்தியத்தின் நிமித்தம் நான் சத்துருவானாலும் எனக்கு பரவாயில்ல. ஸ்தோத்திரம். நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. would not born servant of Christ என்று கலாத்தியர் 1:10 அவர் சொல்றாரு. அப்போ ஸ்தோத்திரம், ஆண்டவருக்காக எதையும் செய்யலாம். நமக்காக அவர் எல்லாம் செய்தார், நமக்காக கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தினார். அவருக்காக எதையும் செய்யலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு உயிர் கொடுத்த, எனக்கு ஜீவன் கொடுத்த, எனக்கு பலன் கொடுத்த, அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு நமச்சிவாயம் ஐயாவை தேடி வந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மளையும் தேடி கொண்டிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் ஆமீன் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் பண்ணுகிறவர். அவருடைய சிந்தைகள் எல்லாம் அறியப்படாத ஒரு காரியம். ஸ்தோத்திரம். அவருடைய பாதைகள் தண்ணீரிலும் தெரியப்படாமற் போகிறது என்று வார்த்தை இருக்கிறது. ஏன் என் குடும்பத்தில் இப்படி நடக்குது, ஏன் கர்த்தர் என் வாழ்க்கையில் அமைதியா இருக்கிறார் தெரியாது. அப்ப நான் என்ன செய்யணும்? கொஞ்ச காலம் தேவ சமூகத்துல காத்திருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம மனசாட்சிக்கு தெரியும்ல,
நான் ஆண்டவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு யாருக்கு தெரியும்? தெரியும்ல. இப்போ நான் இங்கே இருக்கிறேன், மைக்கை பிடிச்சி பாடலாம், ஆறா நடத்தலாம், வீர வசனங்கள் எல்லாம் நான் பேசலாம். ஆனால் நான் யாருன்னு எனக்கு மனசாட்சி ஒன்று வச்சிருக்கிறார் பாருங்க ஆண்டவர். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், செல்ஃப் ஜட்ஜிங் ஃபேக்கல்ட்டி தான் மனசாட்சி. இந்த மனசாட்சி சொல்லும் நீ எல்லாம் பண்ணலாம், ஆனால் நீ யாருங்கிறது தெரியும்னு மனசாட்சி உள்ளேருந்து பேசிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் மனசாட்சியில் நான் இன்னும் சரியில்லை அப்படின்னா, கர்த்தர் இந்த பகல் நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் உங்களை உயிர்ப்பித்து, எபிரேயர்ல வசனம் சொல்லுகிறது, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் பூரண நிச்சயத்தோடும் தேவ சமூகத்தில் சேர கடவோம் என்று. தேவனுக்காக வாழ முடியாதபடி என்ன தடையா இருக்குது? தேவனை உயர்த்த முடியாதபடி என்ன தடையா இருக்குது? கர்த்தருக்காக வாழ்வதற்கு எது தடைன்னு உங்களுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம ஆராதனையில் சொல்ல போறோம், எதெல்லாம் தடையா இருக்குதோ அது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றிடுங்கப்பா. எழும்பி நிற்போமா, ஆராதிப்போமா. ஜி மேஜர். கர்த்தர் நல்லவர், எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இன்னைக்கு எழும்புற நீங்க எழும்பி எழும்பி விழக்கூடாது. இன்னைக்கு எழும்பிட்டீங்கன்னா ஸ்டாண்டர்டா நின்று பழகணும், ஸ்டெபிலிட்டியா நிக்க பழகணும். அதுதான் 51வது சங்கீதத்துல தாவீது சொன்னார், நிலைவரமான ஆவியை தாங்கப்பா. கார்டியாக்ல போய் நீங்க இசிஜி எடுத்தா அந்த இசிஜி கிராஃப் ஏறி ஏறி இறங்கும். இதை மாதிரி ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஏறி ஏறி இறங்கிட்டே இருக்கு. இன்னைக்கு எழும்புறேன், சாயந்தரமும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருப்பேன், நாளைக்கு விழுந்துருவேன், அப்புறம் கொஞ்சம் ஜோமணி ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் பேசுனதுக்கு அப்புறம் எழும்பு. ஸ்டாண்டர்டா கர்த்தருக்காக நிற்க பழகணும். தினந்தோறும் ஜெப வாழ்க்கை. ஒரு காரியம் சொல்லட்டா, ஜெப வாழ்க்கை இல்லையா ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்காது. சில இன்ஜின் நீங்க பாத்தீங்கன்னா மோட்டார் லைன்ல உள்ளவங்களுக்கு தெரியும், அதுல கொஞ்சம் ஜீவன், நல்ல ஜீவன் இருந்தா டெம்பரா அந்த ஓடோமீட்டர் காமிச்சுக்கிட்டு இருக்கும். எதுவுமே இல்லைன்னா கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா டெம்பரேச்சர் கம்மியா காமிக்கும். இன்ஜின் செத்து போயிட்டுன்னா அந்த முள்ளு போய் கீழே உள்ள டெட் எண்டை முட்டிக்கிட்டே நிற்கும். என்ன மிதிச்சாலும் அந்த ஓடோமீட்டர் ஏறாது, என்ன ஸ்பீடு போனாலும் அது கொஞ்சம் கூட ஏறாது. உங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லையா பிரதர்? 20 வருஷம் கர்த்தரை ஆராதிக்கிறேன், 15 வருஷம் ரட்சிக்கப்பட்டு ஆயிட்டு, இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் கூட என்னால ஜெபம், நான் உங்களுக்காக குறைச்சி வைக்கிறேன் டைமிங்க. ஏசுநாதரே சொன்னார் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும்னு, 1 மணி நேரம். நான் சரி ரைட், நம்மளுடைய சபையின் நிலையை கருதி நான் சொல்றேன், 45 நிமிஷம் கூட ஜெபம் பண்ற அனுபவம் இல்லை. வாலிப பிள்ளைங்களுக்கு 1/2 மணி நேரம் கூட நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்க விரும்பலன்னா நீங்கள் மிகப்பெரிய டேஞ்சரஸ் ஜோன்ல இருக்கிறீங்க. அந்த எலும்பு கூடு படம் போட்டிருக்கும் பாருங்க டிரான்ஸ்ஃபார்ம்ல, அபாயம்னு, அந்த இடத்துல தான் இருக்கிறீங்க. அப்ப நான் என்ன செய்யணும்? குறைந்தது 1/2 மணி நேரமாவது 1 மணி நேரமாவது தினந்தோறும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது, உடைய நீதி நியாயங்களின் நிமித்தம் 7 தரம் நான் கர்த்தரை துதிக்கிறேன். தானியேல் 6:10 சொல்லுகிறது, தினந்தோறும் 3 வேளை கண்களை ஏறெடுத்து கர்த்தரை துதித்தான் என்று. 3 அதிகாரம் கூட படிக்க முடியல. 1/2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் கூட என்னால் ஜெபிக்க முடியல. நான் சொல்றேன், நீங்கள் உங்களையே ஏமாற்றுகிறீர்கள். வேத வசனம் சொல்லுகிறது, அல்லாமலும் நீங்கள் உங்களையே வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். பிரசங்கம் கேட்கலாம், ஓடலாம், பாடலாம், சாடலாம், அல்லேலூயா, சத்தியம் பேசுற சபையில இருக்கிறோன்னு சொல்லலாம், எல்லாத்தையும் கேட்டுட்டே நரகமும் போயிடலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா உயரிய இதையும் வாங்கி கொண்டு ஸ்தோத்திரம் தேவனுடைய சமூகத்துக்கு வராம போவதற்கான அபாயம் உண்டு. ஆனா அந்த பகல் நேரத்துல கர்த்தர் தம் மண்டையிலே சேர்க்க விரும்புகிறார். உங்க இருதயத்துல எது கடினமா இருக்குதோ, எது குற்ற மனசாட்சியா இருக்குதோ, இந்த ஆராதனை நேரத்துல எல்லாவற்றையும் கரைத்து இந்த பகல் நேரத்துல உங்களை தூக்கி எடுக்க விரும்புறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை உயர்த்துங்க பார்க்கலாம்.